ஒரு மனிதனுடைய கடைசி காலம் நெருங்க நெருங்க அந்த மனிதன் தஸ்பீக கூட்டணும். எதை கூட்டணும்? தஸ்பீஹ்னா என்ன? சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்று சூரத்துன் நஸ்ர், சூரத்துன் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன சொல்லித்தாரா? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால். அப்போ அல்லாஹ்வுடைய உதவியைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து வாழ்றோம். நஸ்ருல்லா என்றால் அல்லாஹுடைய உதவி, ஃபத்ஹ் என்றால் வெற்றி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் என்ன அடையாளம்? வரஐதன் நாஸ, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள், யதுகுலூன நுழைவார்கள், ஃபீ தீனில்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கத்துக்குள் நுழைவார்கள், அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். இப்போ மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்தால் என்ன அர்த்தம் என்றா, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வருதுன்னு அர்த்தம். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் இந்த சமூகத்துக்கு வருகின்றதனுடைய அடையாளம் என்ன? கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இந்த சூரா இறக்கப்பட்டது ஏனென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தை குறிப்பதற்காக. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்க, அவர்களுடைய சபைக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை கூட்டிட்டு வருவாங்க. இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு என்றவர் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தார். சின்னவர், பெரிய பெரியவங்களுக்கு முன்னால இவர் சின்னவர். பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு ஒரு கருத்து இருந்தது, இப்போ நாங்களும் எங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வரலாமே இந்த சபைக்கு. அப்துல்லா பின் அப்பாஸும் ஒரு சின்ன வாலிபர் தானே. இந்த நேரம் இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவரை நான் ஏன் கூட்டிட்டு வாரேன் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக என்ன செய்தாங்கண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க எல்லாரிடத்திலும், சஹாபாக்களே, இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா ஏன் இறக்கப்பட்டது? இந்த சூரா இறக்கப்பட்டதனுடைய காரணி என்ன? அப்பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு காரணங்களை சொன்னாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு காரணங்களை சொல்றாங்க. அல்லாஹுடைய உதவி, வெற்றி அப்படிங்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்டாங்க, அப்துல்லா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற இந்த சூரா இறங்குவதற்கான காரணி என்ன அப்துல்லா? உடனே அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த சூரா இறங்குவதற்கான காரணி, இதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஜல், மவுத் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நபியுடைய அஜலை பற்றி இந்த சூறாவில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் அப்படின்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கும் தெரியும் அவ்வாறுதான். இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இருக்கிறது, சின்ன சூரா, எல்லோருக்கும் பாடமான சூரா. ஆனா இந்த சூறாவுக்குள்ள மவுத் என்ற சொல்லோ எந்த வார்த்தையோ கிடையாது. ஆனால் இந்த சூரா இறக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஜலை குறித்த சூரா இது. அதனாலதான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்களை பார்ப்பீர்கள், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவார்கள். இந்த சூரா இறக்கப்பட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 சொச்சம் நாட்கள் தான் உலகத்தில் வாழ்ந்தார்கள்.
இந்த இராஜா நசுருல்லா என்ற சூரா இறங்கியதற்கு பிறகு நபி அவங்க எத்தனை நாள் உலகத்துல வாழ்ந்தாங்க? 80 சொச்சம் நாட்கள் தான். அப்ப எப்ப இறங்கி சென்றா இந்த சூரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி ஹஜ்ஜில். நபி அவர்களுடைய கடைசி ஹஜ் துல் ஹஜ் மாதம் நடக்குது. துல் ஹஜ் மாதத்திலும் இந்த சூரா இறக்கப்படுது. இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு நபி அவர்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், இவ்வளோ காலம்தான், 80 நாட்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். இந்த சூரா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் இந்த சூறாவிலே சொன்னான் என்ன? وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சமயத்திலே فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ, நபியே நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ, ரப்புடைய புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள். அப்ப என்ன தஸ்பீஹ் இருக்கு? சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய கடைசி காலம் நெருங்க நெருங்க அந்த மனிதன் தஸ்பீஹ கூட்டணும். எதை கூட்டணும்? தஸ்பீஹ் என்றா என்ன? சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சத்தமா சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده سبحان الله العظيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. இதெல்லாம் தஸ்பீஹாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மவுத் நெருங்க நெருங்க நபி அவங்க ருகூஉல சுஜூதுல சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹும்ம ஃபிர்லி என்ன ஓதுவாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னித்திரு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ன அல்லாஹ் சொல்லி கொடுத்தார். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, இஸ்திக்ஃபார் செய். நபியே தஸ்பீஹ் செய்யுங்க அல்லாஹ்வுடைய புகழ, அதே போல பாவ மன்னிப்பு தேடு. கடைசியாக அல்லாஹ் சொல்றார், இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் தான் தவ்வாப். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் என்ன? தவ்வாப். தவ்வாப்னா என்ன? தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். முன்னுக்கு வாங்க, அப்படி முன்சஃபுக்கு வாங்க, பின்னுக்கு சுப்ரா வச்சுக்க, முன்னுக்கு வாங்க. இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் சொல்றான் என்ன? தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். தவ்வாப், தவ்வாப்ங்கிறது யாரோட பேரு? அல்லாஹ்வோட பேர். அப்ப இந்த சூறாவுல அல்லாஹ் என்று அல்லாஹ்வோட பேர் வந்திருக்குது. ரெண்டாவது தவ்வாப் என்று அல்லாஹ்வோட பேரும் வந்திருக்கு. அப்ப இந்த சூறாவை நாங்க ஓதும் பொழுது கருத்தை விளங்கி ஓதுவோமாக இருந்தா கட்டாயம் நாங்க என்ன செய்வோம்? தஸ்பீஹ் செய்வோம், இஸ்திக்ஃபாரும் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்துல அதிகமான முஸ்லீம்கள் இருக்கல்ல. உதாரணமா பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க எத்தனை பேர்? 313 பேர். உஹதுல கலந்து கொண்டவங்க எத்தனை பேர்? 1000 பேர். ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்டவங்க ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு எத்தனை பேர்? 1400 பேர். ஹிஜ்ரி 6ல 1400 பேர். ஆனா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றிக்கு போகும் பொழுது 10,000ஆக மாறிச்சு. ஹிஜ்ரி 6க்கும் ஹிஜ்ரி 8க்கும் இடையில 8000 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த 2 வருடமும் யுத்தமும் நடக்க இல்லை. அதனாலதான் இஸ்லாமிய உலமாக்கள் சொல்றது என்ன? இஸ்லாம் வாளால வளர்ந்த மார்க்கம் உண்டு அல்ல. இஸ்லாம் நல்ல குணத்தால வளர்ந்த மார்க்கம். இஸ்லாம் வாளால வளர்ந்த மார்க்கமாக இருந்தா பத்ர், உஹத், கந்தக், ஹைபர், இப்ப இஸ்லாம் வளர்ந்திருக்கும். ஆனா இஸ்லாம் வளர்ந்தது ஹிஜ்ரி 6க்கும் ஹிஜ்ரி 8க்கும் இடையில. ஹிஜ்ரி 6இன் பொழுது 1400 பேராக இருந்த சஹாபாக்கள் ஹிஜ்ரி 8 ஆகும் பொழுது 10,000ஆக மாறிச்சு. ஹிஜ்ரி 8க்கும் ஹிஜ்ரி 10க்கும் இடையில 2 ஆண்டுகள். ஹிஜ்ரி 8க்கும் ஹிஜ்ரி 10க்கும் இடையில 8000 10,000ஆக இருந்த சஹாபாக்கள்
1,24,000 மாறிச்சு. எத்தனையா கூட்டிட்டு 2 வருடத்துக்குள்ள? அப்ப 1,24,000 கூறுறதா இருந்தா சஃப்ல இருந்தா லேசி உங்களுக்கு. 1,24,000 மாறுறதாக இருந்தா அப்ப இஸ்லாம் எப்படி வளர்ந்தது? அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான்? வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நபி, நீங்க பாப்பீங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை பாப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க அல்லாஹுடைய உதவிய வெற்றியை. நாங்களும் அல்லாஹுடைய உதவிய வெற்றியை பார்க்கணுமாக இருந்தா, உண்மையான முஸ்லீம்களாக இந்த பூமியில வாழ்வோமாக இருந்தா, நிச்சயம் அல்லாஹுடைய உதவியையும் வெற்றியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்க பார்ப்போம். அதுக்கு ஆக முக்கியம் இந்த சின்ன சின்ன சூறாக்கள். நேற்று நாங்க சூரத்து தப்பத் யதாவை பார்த்தோம், இன்று இதா ஜா நஸ்ருல்லாஹ் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்க குல் யா அய்யுஹல் காஃபிரூன் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேர காலத்தோட நீங்க 7 மணிக்கே வந்தீங்கண்டா ஒவ்வொரு சின்ன சின்ன சூறாக்களை படித்தோம்டா அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில வந்துடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்து அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا. اللهم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானிலே இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக, ஈமானை உறுதியாக்குவாயாக, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஈமானை இஹ்லாஸை தருவாயாக. யா அல்லாஹ், தொழுகையில் பேணுதலை தருவாயாக. யா அல்லாஹ், 5 நேரம் சரியாக தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்கள் பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இஃப்தாருடைய நேரங்களுடன் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய கவலைகளை போக்கி வைப்பாயாக, கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக, சஞ்சலங்களை போக்கி வைப்பாயாக, நோய்களை போக்கி வைப்பாயாக, முசீபத்துகளை போக்கி வைப்பாயாக. உன்னுடைய உதவியை எங்களுக்கு இறக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்வாயாக. யாரெல்லாம் இங்கு இஃப்தாருக்காக செலவழிக்கிறார்களோ, யார் கஷ்டப்படுகிறார்களோ அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக, அனைவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.